Holy Father, we thank you once again this morning. பரலோக பிதாவே, ஒரு விசை இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். We bless your holy name உம்முடைய பரிசுத்த நாமத்தை துதிக்கிறோம். for giving us the grace to be in the presence this morning, உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தில் எங்களுக்கு தந்திருக்கிற கிருபைகளுக்கு நன்றி. to listen to your word and to thank you. உம்முடைய வார்த்தையை கேட்க ஆயத்தப்படுகிறோம். அதை எங்களுக்கு ஆசீர்வதியும். As we open our ear, let your word enter our ear, எங்கள் காதுகளை திறந்தருளும். உம்முடைய வார்த்தைகள் கடந்து செல்ல and the words will penetrate to our heart எங்கள் இருதயத்தை அது சீர்படுத்தட்டும். and give us understanding of coming to the presence of God. உம்முடைய சமூகத்தில் நல்ல புரிந்து கொள்ளுதலோடு வர உதவி செய்ததற்கு நன்றி. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க ஆமென். Amen. நல்ல சத்தமா. So I'm standing because of your grace. தேவனுடைய நல்ல கிருபையினாலே உங்களுக்கு முன்பாக நான் To நிற்கிறேன். minister the word of God to you. இந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள, Then you get understanding. இதை புரிந்து கொள்ள, Then you know how good God is. நீங்க நன்கு அறிந்திருக்கிறீர்கள் நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் என்று. It is only when you go through the word of God you know how good God is. இந்த வேத வசனத்தின் மூலமாக மாத்திரம்தான் நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை அறிய முடியும். Beyond our coming to sit down, you need to know the word of God. சும்மா நம்ம இந்த இடத்துல வந்து கடந்து செல்ல ஒரு பார்வையாளர்கள் அல்ல, வேதத்தை புரிந்து தேவனை அறிய வேண்டும். When you have total understanding of the word of God, it is so clearly you come to the presence of God. நீங்கள் இந்த தேவனை குறித்து நன்கு அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய சமூகத்திற்கு கடந்து வர வேண்டும். Because the word of God gives us light. தேவனுடைய வார்த்தையே நமக்கு வெளிச்சத்தை தருகிறது. And let us know whom God is. அதுதான் தேவன் யார் என்பதை நமக்கு And the வெளிப்படுத்துகிறது. what God can do through his word. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் என்ன செய்வார் என்பதை அறிய வைக்கிறது. Because the word is what that brought us together. அந்த வார்த்தை தான் நம்ம எல்லாரையும் இந்த இடத்தில் ஒருங்கிணைத்திருக்கிறது. So this morning I'm talking to you. இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட நான் பேச போகிற வார்த்தை, Hearken unto me. எனக்கு செவி கொடுங்கள், Listen to me. என்னை கவனியுங்கள், Take up my word. என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். It is then the one will prosper you. இந்த வார்த்தை உங்களை செழிப்பாக்கும். It is then your Christian life is going to be complete. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அதன் மூலமாய் பரிபூரணமாகும். When I call you, you answer me. அப்பதான் நீங்க கூப்பிட்டா நான் உங்களுக்கு பதில் When I கொடுப்பேன். say you do this, then you do it. ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை உடனே செய்யுங்க. When I say don't do this, don't do it. இதை செய்யாத அப்படின்னு ஆண்டவர் சொன்னா அதை செய்யாதீங்க. Because you don't have any power of your own. ஏன்னா நாம் நம்முடைய திராணி நிமித்தம் எல்லாவற்றையும் செய்ய பலம் வாய்ந்தவர்கள் அல்ல. Knowledge, wisdom, and understanding from God only. அறிவு, ஞானம் எல்லாமே தேவனிடத்திலிருந்து நமக்கு So கிடைப்பதுதான். when you listen to all instruction of God, God do you good. ஆண்டவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் நீங்க கேட்டு செய்யும்போது உங்களுடைய காரியங்கள் வாய்க்கும். For because you don't listen to the word of God, and that is why so many problems is coming on our way. நிறைய நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்காமல் இருப்பதுதான் நாம் சந்திக்கிற அநேக பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கிறது. When you keep on doing what God doesn't like, God is going to be far away from you. நீங்க தேவன் சொன்ன வார்த்தைகளை விட்டு விலகி நடக்கும்போது அவர் உங்கள் அருகில் இருந்து விலகி தனியா நின்றுவார். No amount of crying you cry to him until you do the will of God. நீங்க அதுக்கப்புறம் எவ்வளவு அழுதாலும் அந்த அழுகையின் சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்க மாட்டார், தேவ சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுகிற வரை. God is good and again God is tough. ஆண்டவர் ரொம்ப நல்லவர் தான், அதே நேரத்தில் கொஞ்சம் கடினமானவரும் கூட. Because he's always, sometimes he use strong hand to draw us nearer. சில நேரம் அவர் தன்னுடைய கடினமான கரத்தை நீட்டி நம்ம தூரம் போனாலும் அவர் வலுக்கட்டாயமா அவரிடத்தில் நம்ம இழுத்துக் கொள்ளுகிறார். Sometimes you pass through some problem, you think that is no God, that is God. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சில பிரச்சனைகளின் வழியா கடந்து போகும்போது கடவுள்னு ஒருத்தர் இல்லை. ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த பிரச்சனைகளுக்கு நடுவிலும் கடவுள் இருக்கிறார். God want to hold you with his strong hand. Then you can understand him. நீங்க அவருடைய பலத்த கையினால அரவணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால தான் நீங்க இன்னைக்கு என்ன செய்றீங்க, கர்த்தர்னு ஒருத்தர் இருக்கிறான்னு புரிஞ்சிருக்கீங்க. Some will come to God, they always expect a quick answer to their problem. சில நேரம் நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வராங்க, அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா கேட்ட உடனே கர்த்தர் பதில் கொடுக்கணும். Before God will give you his own blessing, he will scrutinize you. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களுக்கு எந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் எடுத்த உடனே கொடுக்க போறதில்ல. உங்களை அவர் முதல்ல நல்லா பார்க்கிறார். நீங்க அதற்கு தகுதியானவர்கள் தானா? He created you. ஏன்னா அவர் தான் உங்களை He படைச்சிருக்கிறார். knows everything about you. உங்களை குறித்த எல்லாவற்றையும் அவர் You அறிந்திருக்கிறார். can come to the church and sit down and be pretending. நீங்க இந்த இடத்துல வந்து அவரை ஏமாற்ற முடியாது, அதாவது மாயமாலம் பண்ண முடியாது.
Because he wants you to serve him with clean hand and clean heart. சுத்தமான கைகளோடும் தூய்மையான இருதயத்தோடும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். For example, ஒரு உதாரணமா, when you talk to your children to do a particular thing and they fail to do it, what will you do? உங்க பிள்ளைகிட்ட நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய சொல்றீங்க, ஆனா உங்க பிள்ளை உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியல, நீங்க என்ன செய்வீங்க? They will get angry. You get angry. Sometimes you beat. என்ன செய்வீங்க? போடு. Why do you beat? ஏன் அடிக்கிறீங்க? Because we are not happy. அவங்க செஞ்ச காரியம் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை, அதனால அடிக்கிறீங்க. That is exactly with God. இதே மாதிரி தான் தேவனுக்கும். When God says don't do this, ஆண்டவர் சொல்றாரு இதை செய்யாத, you keep on doing it. ஆனா நீங்க அதை தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கீங்க. He will stay aside. அப்படியே பாப்பாரு, விலகி நின்றுவார். And allow you to suffer very well. அதுக்கப்புறம் நல்ல பாடுபடு, கஷ்டப்படுன்னு விட்டுருவார். When you come back to your sense, திரும்ப நமக்கு புத்தி வந்த பிறகு come back to him. அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்தாதான், God, I am sorry. ஆண்டவர்கிட்ட வந்து நான் செஞ்சதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க, Forgive me. என்னைய மன்னிச்சுக்கோங்க. God now will lay hand on you. அதுக்கப்புறம் ஆண்டவர் தன்னுடைய கரத்தை உங்க மேல And வைப்பார். he start behaving to you as a father. அதுக்கப்புறம் ஒரு தகப்படை போல உங்களை அணைத்து But if கொள்வார். your heart is so hardened, ஆனா உங்க இருதயத்தை கடினப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா suffer. கஷ்டம், துன்பம், பிரச்சனை தொடர்ந்துட்டே இருக்கும். Even though you are coming to the church, ஆனா நீங்க வரலாம், சர்ச்சுக்கு வரலாம், that is not the answer. ஆனா அதுக்கு பதில் கிடையாது. The answer is your heart. பதில் வேணும்னா உங்க இருதயம் ரொம்ப முக்கியம். He is not looking at your face. அவர் உங்க முகத்தை ஒரு நாளும் பார்ப்பதில்லை. The Bible says, வேதம் சொல்லுகிறது, the heart is desperately wicked. Only God could know it. இருதயம் தான் எல்லாவற்றை காட்டிலும் திருக்குள்ளதான் என்ன செய்யுது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தர் ஒருத்தர் தான் அதை அறிவார். As I was talking yesterday, நேற்று அதை குறித்து I பேசிக்கொண்டோம். don't know Pastor Kumar's heart. இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டே இருந்தாலும் பாஸ்டர் குமாருடைய இருதயம் எனக்கு தெரியாது. I only know him and see the appearance. அவருக்கு மட்டும்தான் அவர் யாருன்னு That தெரியும். is a pastor. அவர் ஒரு பாஸ்டர். He can sing very well. அவர் ஒரு பாஸ்டர், நல்லா He பாடுவார், can preach very well. நல்ல பிரசங்கம் பண்ணுவார். Every other thing I don't know. எல்லாத்தையும் அவர் செஞ்சாலும் எனக்கு அவரை பத்தி எல்லாமே தெரியாது. But God know him very well. ஆனா என்னை அவர் தேவன் நன்கு அறிந்திருக்கிறார். The same God know you very well. அதே தேவன் தான் உங்களையும் நன்கு அறிந்திருக்கிறார். You are sitting down if your heart is far away from God. ஒருவேளை நீங்க தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கலாம், ஆனா உங்க இருதயம் தேவனை விட்டு தூரமா இருக்க வாய்ப்பு இருக்கிறது. Your services is zero. அப்படின்னா நீங்க ஆராதித்த இந்த ஆராதனை பூஜ்யம் ஆயிரும், வேஸ்ட் ஆயிரும். So he wants you to comply with every word. எல்லாத்தையும் அவர் சரி செய்ய விரும்புகிறார். It is then God will prosper you. எல்லாவற்றிலும் உங்களை செழிப்பாய் மாற்ற In the விரும்புகிறார். book of Joshua chapter 1 verse 8. யோசுவாவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 8ஆம் வசனம். வேகம் எடுத்து வாசிக்கீங்களா? யோசுவா Joshua 1 verse 8. 8. ம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ம் இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஆமென். How many times you read the Bible in a day? In a week? பைபிள் எத்தனை தடவை வச்சிருக்கீங்க? You only take your Bible only Sunday. You are coming. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பைபிள் எடுத்துட்டு வந்து வாசிக்கிறவங்களா இருக்கீங்களா? நோ. You are not reading every time. எல்லா நேரமும் வாசிக்கணும். And then how can you understand? இதை எப்படி நீங்க புரிஞ்சிருக்கீங்க? It is only on Sunday you take your Bible. You put in the Bible, you are coming to the church. பைபிளை சரியா புரிஞ்சு கொள்ளலைன்னா இந்த பைபிள் சும்மா நீங்க பேக்ல வச்சு தூக்கிட்டு வர்றதுக்கு தான் பிரயோஜனமா இருக்கும். So we put it at the back. சிலர் தூக்கம் வரலன்னா தலைவாணிக்கு பதில் தலைக்கு அடியில் என்ன வச்சுக்கிறாங்க? It's not for your head. ஆமா, அது உங்க தலைக்கு தலைவாணி கிடையாது, It's your heart. அது உங்க இருதயத்தில். தேவனுடைய வார்த்தை சும்மா பேக்கில் வைக்கிறது கிடையாது, தூக்கம் வரலன்னு தலையில் வைக்கிறது கிடையாது, இது இருதயத்தில் வைத்திருப்பதற்கு. If you are not accordant with the word of God, you dream very well, you eat, you do so many things. Devil will come and slap you and do so many things because the word of God is not in your heart. உங்க இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா நீங்க நல்லா சாப்பிடலாம், நல்லா தூங்குற மாதிரி இருக்கலாம், ஆனா பிசாசு வந்து உங்களை என்ன செய்வான்? ராத்திரி படாத பாடுபடுத்துவான். ஏன்? உங்க இருதயத்தில் என்ன இல்லை? தேவனுடைய வார்த்தை இல்லை. So he wants you to write that word in your heart. உங்க இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை எழுத பழகி கொள்ளுங்கள். If you cannot read, you are hearing when we are preaching. ஒருவேளை உங்களுக்கு வாசிக்க தெரியாமல் இருந்தால் பிரசங்கிக்கப்படுகிற இந்த வார்த்தைகளை நல்ல கவனமா கேளுங்க. When you come to the church, forget everything outside. ஆண்டவரை ஆராதிக்க ஆலயத்துக்கு வந்துட்டீங்களா, எந்த பிரச்சனையும் நீங்க யோசிக்க கூடாது, எல்லாத்தையும் வெளியிலே விட்டுட்டு உள்ள வந்துடணும். And forget about the food you are going to eat at home.
Forget about the food you are going to என்ன create at home. சாப்பாடை வீட்டில் போய் சாப்பிட போகிறோங்கிறதெல்லாம் இங்கே வந்து யோசிக்கக்கூடாது. Because you sit down to be thinking, oh, I have to buy rice, I have to buy this, I have this, and we are preaching. ஐயோ Your mind is off. போகும்போதே அரிசி வாங்கிட்டு போகணுமே, சிக்கன் வாங்கிட்டு போகணுமே, காய்கறி வாங்கிட்டு போகணுமே, சமையல் பண்ணணுமே, இங்கே உட்காந்து என்ன செய்யக்கூடாது, யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. You are thinking where to go and visit somebody. ஆமாம், இங்கே உட்காந்து இருக்கும்போதே போகிற வழியில் ஒருத்தரை பார்க்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. Your time is going. ஐயோ நேரம் போயிட்டு இருக்கு, அவர் வேறு போயிடுவார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. At the meaning your services is zero. அப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆராதித்து ஒரு பலனை என்ன செய்ய முடியாது, அது வீணாக போயிடும். Isaiah 42 verse 6 to 8. ஏசாயா 42 அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 8. ஏசாயா 42 வசனங்கள் 6 முதல் 8. Amen. God says He will hold you by the hand. ஆண்டவர் சொல்றார், உன் கையை நான் பிடிச்சிருக்கிறேன்றார். He will hold your hand because you are the light of the Gentiles. நீங்க தான் புறஜாதிகளுக்கு வெளிச்சம். You can see how important that you are in the hands of God. நீங்க தேவனுடைய கரத்துல எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். He rated you very well. God rated you high. உங்களை ஆண்டவர் மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தில் And வைத்திருக்கிறார். that is why He wants to be happy always. அதனால தான் எப்பொழுதும் அவர் உங்களை மகிழ்விக்க விரும்புகிறார். He is not happy for anything to happen to you. எந்த தீமையான காரியங்களும் உங்க மகிழ்ச்சியை உங்களை விட்டு எடுக்க அவர் அனுமதிப்பதில்லை. In the darkness, He wants to take you out of darkness into the light. இருள், எந்த இருளும் உங்களை இருளை இருக்க வைக்க அவர் விரும்பவில்லை. அந்த இருளை அவர் வெளிச்சமாய் மாற்ற விரும்புகிறார். That you open your eyes to know so many things about Him. அவரை குறித்த காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள உங்கள் கண்களை அவர் திறக்க விரும்புகிறார். Verse 8 say, I am the Lord, that is my name. 8வது வசனம் சொல்லுது, நான் கர்த்தர், இது என் நாமம். And my glory I will not give to another. என் மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடேன். Nor my praise to carve images. என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். So God is a jealous God. ஆண்டவர் கொஞ்சம் பொறாமை உள்ளவர் தான். He doesn't want you to serve Him again. You go and bow down for idols. நீங்க ஆண்டவரையும் சேவித்து விக்கிரகத்தையும் வணங்குறத அவர் விரும்பவே மாட்டார். He wants you to serve Him only. அவரை மட்டுமே நீங்க ஆராதிக்கணுங்கிறத அவர் விரும்புகிறார். Because He created you for Himself. ஏன்னா அவருக்காகவே அவர் உங்களை படைத்திருக்கிறார். And He wants to enjoy every benefit of His word. அவருடைய வார்த்தையிலிருந்து பெற வேண்டிய எல்லா பலன்களையும் நீங்கள் பெற வேண்டும். அது அவருடைய And சித்தம். He's always happy for you to be in sound health and to prosper in life. நீங்கள் எப்பொழுதும் நல்ல சுகத்தோடு ஆரோக்கியமா இருக்கணும். நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கணும். அதற்கு தான் அவர் உங்களை Most படைத்திருக்கிறார். of the things you are passing through, God is not happy. He's not happy because you are disobeying Him. நிறைய காரியங்களை நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. இவைகளை குறித்து தேவனுக்கு மகிழ்ச்சி இல்லை. ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியல. The best commandment is love yourself and your neighbor. பிரதானமான கட்டளை என்ன தெரியுமா? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய். But many of us, we have the heart of hatred. ஆனா நிறைய பேர் நம்முடைய இருதயத்தில் வெறுப்பு, கசப்பு வச்சிருக்கிறோம். We hate ourselves. மற்றவங்களை நம்ம வெறுக்கிறோம். The love is not deep. அன்பு உண்மையா இல்லை. Sometimes சில நேரத்தில் because you think you are a Christian, when you see somebody whom you hate very well, when you want to greet, good morning. நம்ம சொல்கிறோம் நாம் ஒரு நல்ல கிறிஸ்தவன் சொல்லி, ஆனால் யாராவது ஒருத்தர் நம்மளை வாழ்த்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆளை நமக்கு பிடிக்கல, அந்த ஆள் மேலே நமக்கு கோபம், வெறுப்பு, கசப்பு இருக்குது. ஆனால் நம்மளை பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்க, வாழ்த்துறாங்க. ஆனால் அவங்க வாழ்த்துனாலும் மூஞ்சை திருப்பிட்டு எதுவும் ரிப்ளை பண்ணாமல் அப்படியே போயிடுறது. But the one you love, நீங்கள் உண்மையிலே நேசித்தா right from far off, you shall laugh. தூரத்தில் பார்த்தோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிடும். யாரை நம்ம நேசிக்கிறோமோ அவங்க பக்கத்தில் வந்த பிறகு சிரிக்க மாட்டோம். அவங்கள எங்கே பார்த்தா, தூரத்தில் பார்த்தாலே சிரிச்சிருவோம். What type of Christian are you? அந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்சவங்களை மட்டும் பார்த்து சிரிச்சிட்டு பிடிக்காதவங்களை பார்த்து சிரிக்காம இருந்தா என்ன ஒரு கிறிஸ்தவம் நம்ம? It means you are not following the commandments of God. அப்படின்னா தேவனுடைய கட்டளையை நாம் பின்பற்றவில்லை. Those are the things that is open door for small problem. இதுதான் நம்முடைய வாழ்வில் சில பிரச்சனைகள் உள்ளே வருவதற்கான வாசல். Unnecessary anger. தேவையில்லாத கோபம். Unnecessary anger. You get angry unnecessarily. எப்ப பார்த்து தேவையில்லாம கோபப்படுறது. Your face will turn like a lion. எப்ப பார்த்தாலும் சிங்கம் மாதிரி அப்படியே உருன்னு இருக்குது. Oh my God.
Now you call yourself Christian. You are not a Christian. ஆனா சொல்றது நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னா நீங்க கிறிஸ்தவரே இல்ல. God said, love one another. ஆண்டவர் சொல்லிக்கிறார் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்க. Because God is love. ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். When you show that love, God will love you. நீங்க இந்த அன்பை வெளிப்படுத்த ஆரம்பிங்க, கர்த்தர் உங்களை நேசிப்பார். That is why he said, hearken unto me. அதனால தான் ஆண்டவர் சொல்றார் எனக்கு செவி கொடுங்க. When you hearken unto me, I will make you happy. நீங்க ஆண்டவருக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே அவருக்கு அது ரொம்ப சந்தோஷமா. When you are hearkening to me, I will teach you so many things. ஆண்டவர் சொல்றார் எனக்கு நீ செவி கொடு, உனக்கு நான் நிறைய காரியத்தை கற்று தருகிறேன். Your life is very simple. அதுக்கப்புறம் வாழ்க்கை எளிதாய் மாறிவிடும். The Christian world is very simple. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை சாதாரணமா மாறிடும். The moment you obey the word of God, you obey the word of God, everything is simple. நீங்க கர்த்தருக்கு மட்டும் கீழ்ப்படிய ஆரம்பிச்சிருங்க, எல்லாவற்றையும் லகுவாய் மாற்றும். Why must you be crying on a thing? எதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க அழுதுட்டு இருக்கணும்? No, God has not created you for crying. நீங்க அழுதுட்டே இருப்பதற்கு தேவன் உங்களை படைக்கவில்லை. He wants you to be happy always. எப்பொழுது நீங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும். So learn how to hearken to the word of God. அதனால எப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ளுங்கள். Learn how to hearken to everything about God. ஆண்டவரை குறித்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் எப்படி செவி கொடுப்பது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். It will prosper you. அது உங்களை ஆசீர்வதிக்கும். Because he wants you to be happy always. நீங்க எப்பொழுதும் இந்த வார்த்தையினால சந்தோஷப்படணும்ங்கிறது அவருடைய சித்தம். Isaiah 48. ஏசாயா 48ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும். என் நாமத்தின் நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன். உன்னை சங்கரிக்காதபடிக்கு நான் என் புகழ்ச்சி நிமித்தம் உன்மேல் பொறுமையாக இருப்பேன். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெளியே போலல்ல. கோத்திரத்தின் கோயிலே உன்னை தெரிந்து கொண்டேன். என் நிமித்தம் அப்படி செய்வேன். என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம்? என் மகிமையை நான் வேறொருக்கும் கொடேன். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. ஆமென். Listen to me, O Jacob, and Israel, my call. I am he. I am the first, I am the last. யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாம். Beside me there is no other God. எனக்கு பிறகு வேற தேவன் இல்லை. I am the beginning. நான் தான் ஆரம்பம், I am the end. நான் தான் முடிவு. If God is the beginning and the end, you have to listen to all instructions. ஆண்டவர் ஆதியும் அந்தமுமா இருக்கிறாருங்கிறது உண்மைன்னா அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். So that you can prosper your way. அது உங்களுடைய வழியை வாய்க்க பண்ணும். Isaiah 59 verse 2. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 59 verse 2. 59ஆம் அதிகாரம். உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிவிடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. Now when you are committing sin, God will not listen to your prayer. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க பாவம் செய்ய ஆரம்பித்தால் உங்க ஜெபத்துக்கு தேவன் செவி கொடுக்க That மாட்டார். your sin will be showing you to God every time. அந்த பாவம் ஆண்டவருக்கு முன்னாடி போய் காட்டிட்டே இருக்கும் நீங்க செஞ்சது. Instead of God listening to you, you will be annoyed. அதற்கு பதில் அதாவது ஆண்டவர் உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதற்கு பதில் அது உங்களுக்கு வேதனையா மாறிடும். You know an area where you are sinning against God. ஆண்டவருக்கு எதிராக நீங்க எந்த பகுதியில் பாவம் செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள். God wants you to hearken to him and come out of it. ஆண்டவர் அந்த பாவத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறார். Because he's ready to make you good. அவர் உங்களை மறுபடியும் நல்லவர்களாய் மாற்ற ஆயத்தமாக He's இருக்கிறார். ready every second to hear your prayer. உங்களுடைய ஜெபத்தை ஒவ்வொரு நொடியும் கேட்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். Stop committing sin. அதனால பாவம் செய்வதை நிறுத்துங்கள். Because his eye and hear to see and to hear commit you sin. அவருடைய கண்கள், அவருடைய செவிகள் இதெல்லாம் திறந்துதான் இருக்கு உங்க ஜெபத்தை கேட்கிறதற்கு. ஆனால் பாவம் தான் பார்ப்பதற்கும் அவர் கேட்பதற்கும் தடையாய் நிற்கிறது, ஒரு தடுப்பு சுவரை போல. That is the only thing that is separating you and God. பாவம் மட்டும் தான் தேவனை விட்டு நம்மை பிரிக்க முடியும். God is good. ஆண்டவர் நல்லவர் and all the time. எல்லா நேரமும் கர்த்தர் நல்லவர். And all the time எல்லா நேரமும் God is good. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். எல்லா நேரமும் கர்த்தர் நல்லவர். Because he's good every time. எல்லா நேரமும் அவர் நல்லவரா இருக்கிறதுனால That's why he's ready to make you good every time. அதனால அவரும் உங்களை எப்பொழுதுமே நல்லவர்களாய் இருக்க விரும்புகிறார். His way is அவர் நல்லவரா இருக்கிறார்ல, அதனால அவருடைய பிள்ளைகள் நாமும் எப்பொழுது எப்படி இருக்கணும் விரும்புறார்?
His way is very simple to those who trust him. அவருடைய வழிகள் அவரை நம்புகிற அத்தனை பேருக்கும் விவரிக்கப்படுகிறது, வெளிப்படுத்தப்படுகிறது. Let's quickly go Isaiah chapter 1 verse 15 to 20. ஏசாயா 1:15 லிருந்து 20 வரை. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் ம் என் கண்கள் உங்களை விட்டு மறைந்திருக்கிறது. ம் நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். ம் உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரிகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்யும்படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கட்டவர்களின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். What's he trying to say? இந்த வேத வசனம் என்ன சொல்லுது? When you have not changed your life, when you pray any prayer, I will not listen to you. உங்க வாழ்க்கையை நீங்க மாற்றாம எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்திற்கு பதில் You வராது. make so many prayer, I will not listen to you. ஆண்டவர் சொல்றாரு, நீ எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அதை நான் கேட்க மாட்டேன். Because your hand is not clean. ஏன்னா உன் கை சுத்தமா இல்ல. They want to wash yourself, wash your hand. நீ உன் கையை சுத்திகரிக்கணும். உன்னை நீ Make yourself clean. உன்னை நீ சுத்திகரித்துக்கோ. How can you make yourself clean? எப்படி நாம் நம்மை I சுத்திகரிப்பது? am not talking of water and soap. நான் சொல்றது கையில தண்ணி ஊத்தி சோப் போட்டு I சுத்திகரிப்பதை am பற்றி அல்ல. talking about the word of God. தேவனுடைய வார்த்தையின்படி சுத்திகரிக்கப்படுவதை நான் பேசுகிறேன். Have fear toward the word of God. தேவனுடைய வார்த்தை குறித்து பயம் நமக்கு So இருக்கணும். when you have the fear toward the word of God, தேவனுடைய வார்த்தை குறித்த பயம் நமக்கு take இருக்கும்போது so many dirty things out of your life. நம்மிடத்திலிருந்து அநேக அசுத்தங்கள் தாமாகவே வெளியேறும். Both hatred, anger, gossiping, so many things. Take it away from you. கசப்பு, கோபம், புறங்கூறுதல், இப்படி வேண்டாத எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம பயப்பட ஆரம்பிக்கும் போது அது தானாகவே நம்மை விட்டு வெளியேறும். The word of God is that soap and water. தேவனுடைய வார்த்தை தான் நம்ம இப்படி உடலை சுத்திகரிப்பதற்கு பயன்படுத்துகிற தண்ணீரை போல, சோப்பை போல நம்முடைய ஆத்மாவை சுத்திகரிப்பதற்கு தேவன் தமது வார்த்தையவே பயன்படுத்துகிறார். Learn to do good. நன்மை செய்ய படியுங்கள். Seek justice. நியாயத்தை தேடுங்கள். Rebuke oppressor. ஒடுக்கப்பட்டவனை ஆதரியுங்கள். Defend the fatherless. Plead for the widow. That's what God is saying. ஆண்டவர் சொல்ற, திக்கற்ற பிள்ளை நியாயத்தை, விதவையின் வழக்கை விசாரியுங்க. Come, let us listen together. ஆண்டவர் சொல்ற, வாங்க உட்கார்ந்து நம்ம பேசுவோம். And that's what we are doing now. இதைத்தான் இப்ப நம்ம செஞ்சிட்டு We இருக்கோம். are listening together. நம்ம உட்கார்ந்து கர்த்தர் பேச கேட்டுட்டு இருக்கோம். Something that is not good. ஆமா, எது சரியில்லை அப்படிங்கறத கர்த்தர் இப்ப பேசுறார். Something that will not allow God to be happy with us. ஆண்டவரை சந்தோஷப்படுத்தாத காரியம் எதுங்கறத இப்ப சொல்லிட்டு இருக்கிறார். This is what we are trying to discuss together. இப்பதான் நம்ம இதெல்லாம் பேசி சரி செய்யணும். அதுக்கு தான் வந்திருக்கிறோம். Because it is good for I and you call God and God will listen to us. நானும் நீங்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா அவர் உடனே நம்ம சத்தத்துக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். அதற்கு தடையா இருக்கிறத சரி பண்றதுக்கு தான் அவர் சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். Though your sins are like scarlet, they shall be white as snow. Though they are red like crimson, they shall be as wool. உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மழை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும். If you are willing and obedient, ye shall eat the good of the land. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். What is he trying to say? ஆண்டவர் இதுல இருந்து என்ன சொல்ல விரும்புறார்? If you are willing to live bad life, you will eat the good of the land. If you are not ready, you remain there and so continue to suffer. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படிலாம் பாவத்தை விட்டு விலகி ஜீவிக்க நம்ம விரும்பலன்னா அந்த நம்ம இருந்த இடத்துல இருந்து பலனெல்லாம் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது, அனுபவிக்க முடியாது. அதே நேரத்தில் நம்ம சரி பண்ணிட்டோம்னா நாம் இருக்க வேண்டிய இடத்துல அனுபவிக்க வேண்டிய அத்தனை பலன்களையும் கர்த்தர் அனுபவிக்கும் கிருபைகளை தருவார். But if you refuse and rebel, you shall be devoured by the sword. மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் For the mouth of the Lord has spoken it. பட்டயத்துக்கு இரையாவீர்கள் என்று கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு இருக்கு. That's why sometimes because you are far away, you are not hearkening to the word of God, a particular sickness is in your life, you are going to the hospital every time. There is no treatment. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய வழியை விட்டு விலகியாச்சு, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல. ஆனால் இப்போ யதார்த்தமாக நம்ம உடம்புல ஏதோ ஒரு வியாதி வந்துட்டு, இந்த வியாதிக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கே போகிறோம்? ஹாஸ்பிட்டல் போகிறோம். போயிட்டே இருக்கோம், ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு தான் இருக்குது, ஆனால் சுகமே இல்லை. ஏன்? இந்த சுகவீனத்துக்கு பின்பாக பலவீனம் இல்லை, நம்முடைய கீழ்ப்படியாமை. Why must you as a Christian you are visiting hospital every time? No solution. தேவனுடைய பிள்ளையா இருந்து ஆஸ்பத்திரிக்கு போய் சுகமாகலன்னு ஓயாவது போயிட்டு பலனே இல்லாமல் நம்ம ஏன் இருக்கணும்? நம்ம அதற்காகவே இருக்கிறோம்.
Check your Christian life. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை பரிசோதிப்போம். In the book of Exodus 23:25, don't open. Say, I will take sickness away from you. யாத்திராகமம் 23:25 ஆண்டவர் சொல்றார், நானே உன்னை குணமாக்க இருக்கிற வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குவேன். I will bless your water and bread. ஆமா, அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன். Nothing will happen to the younger one. And the number of your days shall be fulfilled. இந்த இளம் வயதுல உங்களுக்கு எந்த தீங்கு எனர்ஜியாவது வராது. உங்க ஆயுளை நான் பூரணப்படுத்துவேன். I will take sickness away from you. எல்லா வியாதிகளையும் உங்களை விட்டு விலக்குவேன். That is why, because this body is the temple of God. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். Hearken to the word of God. செவி கொடுங்க கர்த்தருடைய When வார்த்தை. you hearken to the word of God, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது healing is sure in your life. சுகம் தன்னால உங்க உடம்புல உண்டாயிடும். Healing is sure in your life. அது கண்டிப்பா சுகம் உங்க உடம்புல You வந்துரும். will live a long life. நீங்க நீடித்த நாள் வாழ்வீர்கள். When you hearken to the word of God, நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு செவி your business கொடுக்கும். will come out. உங்க வியாபாரம் When செழிக்கும். you hearken to the word of God, நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு you செவி will get கொடுக்கும். a good job. நீங்க நல்ல வேலையை When you பெறுவீர்கள். hearken to the word of God, நீங்க தேவனுடைய you வார்த்தைக்கு will செவி receive கொடுக்கும். favor and mercy. தேவனுடைய தயவையும் You hearken to the இரக்கத்தையும் word of God, you will பெறுவீர்கள். receive breakthrough. தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் hearken to the word of ஒரு God. மாற்றம் You உங்களுக்கு have உண்டு. success in your way. உங்க வாழ்க்கையில உங்க வழிகள் You வாய்க்கும். hearken to the word of God, நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு You செவி rise. கொடுத்தால் and your எழும்புவீர்கள். glory will shine. உங்களுடைய மகிமை When you hearken to the பிரகாசிக்கும். word of God, தேவனுடைய வார்த்தைக்கு there செவி is no கொடுத்தால் poverty in your life. எந்த ஏழ்மை உங்க hearken to the வாழ்க்கையில word of God, நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் promotion will locate you. உயர்வு உங்களை தேடி You வரும். hearken to the word of God, தேவனுடைய வார்த்தைக்கு you will செவி encounter கொடுத்தால் success. உங்களுடைய வாழ்க்கை வெற்றியா இருக்கும். You hearken to the word of வெற்றி God. எப்பொழுதுமே You உங்களுடையது. look fresh and fresh and fresh every day. நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு This செவி is the கொடுத்தால் plan of God towards your life. எப்பொழுதும் புத்துணர்ச்சியோடு This is the plan இருப்பீங்க. of God to your life. தேவனுடைய This is the plan of வார்த்தைக்கு God. This is செவி the plan of கொடுத்தால் God. அவர் உங்களை எழும்பச் செய்வார், It's a பிரகாசிக்க. God that keeps us yes and amen. அவர் இந்த வார்த்தையின்படியே செயல்படுகிறவர். அவருடைய வார்த்தை எல்லாம் ஆம் என்றும் ஆமென் I என்றும் speak இருக்கு. to you now. இன்னைக்கு உங்களை பார்த்து இந்த With the வார்த்தை little சொல்றேன். word you hear, இந்த வார்த்தையை நீங்க கேக்குறீங்க. God's ears shall be open to your prayer. உங்க ஜெபத்துக்கு கர்த்தருடைய செவிகள் எப்பொழுது திறந்திருக்கும். As you are ready to hearken to the word of God, நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் nothing shall be difficult for you. இனிமே உங்களுக்கு எதுவும் கஷ்டமா இருக்க போகிறது இல்லை. Say, I am the God of all flesh. Nothing is hard ஆண்டவர் for சொல்ற me. மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், And with me all things are possible. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. Because all things are possible with God. நீங்க எத்தனை பேர் அதை நம்புறீங்க? He opened the way for ஆண்டவர் you. சொல்றார், என் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தால் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நான், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் உங்க வாழ்க்கையில கடினமானதுன்னு ஒண்ணு இருக்காது. நீங்கள் எழும்புவீர்கள், நீங்கள் பிரகாசிப்பீர்கள், நீங்கள் உயர்வீர்கள், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தர் உங்கள் மகிமையை வெளியரங்கமாக்குவார். உங்களுடைய மகிமை வெளியரங்கமாகும். தேவனுடைய வல்லமை உங்களை உயர்த்தும். தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்வை மாற்றும். வியாதி மாறும், தடைகள் விலகும். The power of God, the power of God, தேவனுடைய the power of வல்லமை, God. As தேவனுடைய many are ready to obey your word, you change your life. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். உங்கள் வாழ்வை தேவனுடைய வல்லமை மாற்றும். Change your life, change your way, change your life, change your life and change their way. As many are ready to hearken to your word, change their life and change their way. நல்லா சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, உங்க வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன். என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. சொல்லுங்க, உங்க வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன். என் வாழ்வை நீர் மாற்றும் ஆண்டவரே. என் சூழ்நிலையை நீர் மாற்றும் ஆண்டவரே. என் காரியங்களை எல்லாம் நீர் வாய்க்க பண்ணும் ஆண்டவரே. இனி நான் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பேன். சொல்லுங்க, உங்க சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன். உம்முடைய வார்த்தையின்படி நான் நடப்பேன். என் வாழ்வை மாற்றும் ஆண்டவரே. என் சூழ்நிலையை மாற்றும் ஆண்டவரே. Jesus, இயேசுவே, let your word sink to their life. உம்முடைய வார்த்தை இவர்களுடைய வாழ்வை ஊடுருவ. Let your word redeem them. ஆண்டவரே, இந்த வார்த்தை ஆமென் என்று Let பலிப்பது. your word revive them. Give them the deep knowledge of your word. இந்த வார்த்தைகளை குறித்த ஆழமான அறிவை தந்தருளுவீரா. They will not serve you in vain. இவர்கள் விருதாவாய் உம்மை சேவிக்க கூடாது ஆண்டவரே. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. I give you glory. உமக்கே மகிமை I give you செலுத்துகிறேன். honor. உமக்கே கனத்தை In செலுத்துகிறேன். Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.